இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே எடுத்ததுமே சில பேர் பிறக்கும் போதே இசைங்கிற அந்த கிஃப்டோட பிறப்பாங்க. இசை உயிரோட இருக்கிறவங்களையும் சரி செத்து போனவங்களையும் சரி அவங்க நாடி வரைக்கும் போய் சேரக்கூடிய இசை. இறந்த காலத்திலயும் சரி எதிர்காலத்திலயும் சரி இசைக்குன்னு எப்பவுமே மார்க்கெட் குறைஞ்சது கிடையாது. பழங்கால அயர்லாந்து நாடுகள்ல இப்படி இசைக்கிறவர்களை பிலி அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஷாக்டவ் நிலங்கள்ல ஃபயர் கீப்பர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர் உண்டு. மேற்கு ஆப்பிரிக்கால கிரியாட்ஸ் அப்படின்னு அவங்களை கூப்பிட்டாங்களா. இப்படி இசையை வெளிப்படுத்தக்கூடியவர்களோட அந்த இசை சுத்தி இருக்கிற மக்களோட கஷ்டத்தை போக்கி கொஞ்ச நேரம் மன நிம்மதிய சந்தோஷத்தை கொடுக்குமா. அதே மாதிரி இந்த இசை வேம்பயர்ஸையும் ஈர்க்குமா. சிவப்பு கலர் கண்ணோட காட்டுறாங்க பாத்தீங்களா, அது வேம்பயர். அப்புறம் தான் படத்தோட பேரு தி சின்னர்ஸ்னே போடுறாங்க. கதை நடக்கிற காலகட்டம் 1932 வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷம். அப்பெல்லாம் கருப்பா இருந்தாலே அடிமையாவும் இல்ல வெறுப்புல கொலை பண்ற ஒரு இனவெறி இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல ஒருத்தன் உடைஞ்சு போன கிட்டாரோட ஒரு சர்ச்சு பக்கம் வரான். கதவை திறக்கிறான். உள்ள எல்லா பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறாங்க. இவனை பார்த்ததும் பயப்படுறாங்க. ஆனா அங்க இருக்கிற பாதிரியார் மட்டும் பயப்படாம, மகனே வா மகனே வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல வா, நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்ட, பாவ வழிகளை விட்டு வந்து சேர்ந்திருக்கிற, இந்த உடைஞ்சு போன கிடார விட்டுறா மகனே, விடு, ஆண்டவரின் பேரால் சொல்கிறேன், பாவத்தை விடு, இந்த உடைஞ்சு போன கிடார் வேணா, விட்டுரு விட்டுரு அப்படின்னு. அப்பையும் விடாம அந்த பையன் புடிச்சிட்டு இருக்கிறான். அவனோட மூஞ்சில நெக கீரல்கள் இருக்கிறத கவனிங்க. சரியா ஒரு நாளைக்கு முன்னாடி அதே பையன் அதே கிராமத்துல பருத்தி விவசாயம் சிறப்பா பண்ணிட்டு எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வெளியில அம்மா துணி வச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஜாலியா விளையாண்டு உள்ள போனா இவனுக்கு கூட பிறந்ததுக்கு மட்டும் 4 மொத்தம். பின்னாடி கதவை திறந்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் விவசாயம் தான். கட் பண்ணா அண்ணன் தம்பி 2 பேரை காட்டுறாங்க. பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்கல்ல, ட்வின்ஸ் மாதிரியே. ஒரு மில்லுக்கு வெளியில நிக்கிறாங்க. மில்லு ஓனர் வராரு. அவரு வெள்ளையா இருக்கிறவன் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற வெறி கொண்டவர். எதுக்கு இருக்கிற கருப்பா இருக்கிற இந்த பசங்களை அடிமைகளா தான் இப்பயும் பாக்குறாரு. பேசும்போது காரி காரி துப்புவாப்ல. அதெல்லாம் இங்க பொறுத்துக்கிறாங்க. மில்ல சுத்தி முத்தியும் பார்த்துட்டு மில்ல விலைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு விசாரிக்கிறார். ஆனா அவரோ மறுபடியும் காரி துப்பிட்டு, இதெல்லாம் வாங்குற ரேஞ்சு உங்களுக்கு வசதி இருக்காது அப்படி இப்படின்னு நக்கலா பேச பசங்க கோவப்பட்டு துப்பாக்கியை கட்டுவாங்க. உடனே அவரும் துப்பாக்கியை கட்டுவார். பாரு வாங்குறதா வாங்குங்க, இல்ல இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் கேட்ட பிரைஸ பணத்தை மொத்தமா ரொக்கமா செட்டில் பண்றாங்க. பார்த்து மிரண்டு போயிடாப்ல. கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க இவ்வளவு காசோட இவன மாதிரி ஒரு வெள்ளக்காரனுக்கு சொந்தமான ஒரு மில்ல விலைக்கு வாங்குறது ஆச்சரியம். காசை கொடுத்தாச்சு, இனிமே ப்ராப்பர்ட்டி எங்குது, இந்த ப்ராப்பர்ட்டி இங்க சுத்தி இருக்கிற இடம் நிலம் எல்லாமே எங்குது, இந்த நிலத்து பக்கம் மறுபடியும் வந்தீங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுடுவேன்னு மிரட்டுறாங்க. நாங்க இருக்கு வர போறோம் அப்படிங்கிறாரு அவரு. இல்லையே கேள்விப்பட்டமே ஏதோ செட்டா சேர்ந்து மொத்தமா வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவீங்களாமே, அந்த மாதிரி ஒரு கேங் இன்னும் வெறியோட தெரியுதாமே, நீயும் அந்த கேங்ல ஒருத்தனாமே அப்படின்னு சொல்லும்போது, சாச்சா அப்படி எல்லாம் கேங்கே கிடையாதுப்பா, வரம்பா அப்படின்ட்டு போறாரு. அதே சமயம் இந்த பக்கம் கிராமத்துல மூஞ்சில தழும்போட ஒரு பையன் வந்தானே உடஞ்சு போன கிட்டாரோட, அந்த பையன் ஒரு நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்கான்னு பாருங்க. ஜம்முன்னு பருத்தி விவசாயம் பண்ணிட்டு சர்ச்சு பக்கம் வரா. அவனோட கிட்டார் இங்க ரெடியா இருக்குது. இவர் தான் கொண்டு வந்து வைக்க சொல்லி இருக்கிற போல. வீட்டுல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க தம்பிங்க. ஏதோ ஒரு வாசகத்தை படிக்க சொல்றாரு. ஆனா அவனோ எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வாரத்துல 6 நாள் கஷ்டப்படுறது இந்த ஒரு நாளைக்கு தான், இந்த ஒரு நாள் எனக்கு பிடிச்சதை இசைக்க போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அவங்களோட சேராத அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் கெட்ட பசங்க, பாவிங்கடாவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களோ பையனை ஒண்ணும் செய்ய மாட்டோம், அப்படியே முழுசா கொண்டு வந்து விடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவனும் கிட்டத்தட்ட தம்பி முறைதான் இவங்க 2 பேருக்கு. சித்தப்பா பையன் போல. புதுசா ஏதோ தொழில் பண்ண போறாங்கன்னு காட்டு பக்கம் இவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு வண்டியை ஒளி வச்சிருக்காங்க. சேஃபா யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு. அந்த இடத்துக்கு வந்து வண்டியை சுத்தி இருக்கிற துணியை வளர்க்கும் போது உள்ள ஒரு நச்சு பாம்பு. அப்படியே கத்தியால ஒரு குத்து குத்தி அறுத்து போட்டு உள்ள என்ன இருக்குன்னு காட்டுறாங்க. பார்த்தா நிறைய குடிக்கிற சரக்கு, பீரு, ஒயின் இதெல்லாம் நிறைய இருக்குது. சிட்டி பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வர்றாங்க. சிட்டி பக்கம் அவங்க பிசினஸ் பண்ண போனாங்க. சரிப்பட்டு வரலன்னு கிராமத்துல பார்ட்டி பண்றதுக்காகன்னு ஒரு கிளப் ரெடி பண்ணலாமே நினைக்கிறாங்க. பப்பு கலாச்சாரம் அப்ப அங்க இல்ல. இவங்க தான் முதல் தடவை அங்க கொண்டு வர போறாங்க. சோ அந்த வண்டியை ஓட்டணும். வண்டியை எடுத்து வந்தாச்சு. கிராமத்துல மார்க்கெட் பக்கம் வந்து நிக்கிறாங்க. அங்க சில திருட்டு பழகு இருக்கிறத பார்த்ததும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட காசு தரேன், எவனாவது வந்தானா 6 அடி அப்படின்னு சொல்லிட்டு நெகோசியேட் பண்றது எப்படி அப்படிங்கறதையும் சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அண்ணன் தம்பியில ஒருத்தன் இந்த பக்கத்துக்கு வந்திருக்கான் இல்லையா. ஒரு சைனா பொண்ணு இருக்கிறா. அப்பா எங்கன்னு கேட்க சைனா அப்பா வராரு. சீனக்காரன் வரான். வணக்கம் வச்சிட்டு இருக்கும் போது வெளியில ஹாரன் சத்தம் கேக்குது. யாரோ அந்த சரக்கை திருடுறதுக்கு வந்திருக்கானுங்க. ஒத்தவன் கால்ல சுட்டாச்சு. உங்களோட சரக்குன்னு தெரியாது மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லுவான். இல்ல இவங்களோட சரக்குன்னு சொன்ன பிறகுதான் எடுத்தா அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். உடனே கூட இருந்தவனுக்கும் கால்ல சுடு. இனிமே இந்த மாதிரி வச்சுக்காதீங்க ஓடுங்கடான்னு வரட்டி விட்டுறாப்ல. தரல. அப்புறம் பார்ட்டிக்கு தேவையான ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டு பணத்தையும் செட்டில் பண்றாங்க. அதே சமயம் இந்த குடும்பத்துல முக்கியமான ஆளு ஒரு சைனாக்கார அம்மா. அந்த அம்மா எதுக்கு கடை போட்டுருக்கும். பொண்ணு போய் அம்மாவை ரிலீஸ் பண்ணி விடுது. அம்மா வராங்க. அவங்களும் வந்து நெகோசியேட் பண்ணி ஒரு டீல போட்டு டெக்கரேஷன்லாம் நீங்க தான் பண்ணணும், ஃப்ளவர் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, பூவெல்லாம் கொண்டு வந்து அழகா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதே சமயம் அந்த பக்கம் இன்னொருத்தன் இவனோட வாயில ஒரு பல்லு உடஞ்சிருக்கும். அதுக்கு பதிலா தங்க பல்ல கட்டி இருக்கிறான். ஒரு பல்லா 3 பல்லாம் தெரியல. இவங்க ஊரோட மறுகோடியில இருக்கிறாங்க. பாடுப்பா அப்படின்னு சொன்னதும் அவனும் கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். பாட்டை சூப்பரா பாடடா அப்படின்னு அவரை என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்து நிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் அழகா இவரு மியூசிக் வாசிப்பார். அவரை தான் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி பார்ட்டி பண்ண போறோம், வேலைக்கு வா, காசு தரேன்னு. இன்னைக்கு காசு கொடுப்ப, நாளைக்கு உன் பார்ட்டி கிடக்குற அந்த பார்ட்டி ஹால
வேலை இருக்குமோ என்னவோ, உன்னை நம்பி இருக்கிற வேலையை விட முடியாது, வர முடியாதுங்கிறாப்ல. உடனே 2 மடங்கு அதிகமா பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னதும் அவரு குஷி ஆயிடுறாரு. அப்பயும் யோசிக்கிறாரு, அடுத்த நாள் இந்த பணம் கிடைக்குமான்னு. கூடவே இவன் கொண்டு வந்த சரக்கு கொடுத்ததும் சரக்கு அடிச்சுட்டு நல்லா இருக்கேங்கிறாப்ல. பார்ட்டிக்கு வா, எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம், கூடவே 2 மடங்கு பணம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க தாராளமா ஒத்துக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பையன் பாடக்கூடாதுன்னு சொன்னவரு பையனோடய சேர்ந்து இவரும் இசைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. பொதுவா மியூசிக் அவங்க அந்த காலகட்டத்துல என்டர்டைன்மெண்ட் அது மட்டும்தான். இப்படி யாராவது எங்கேயாவது பாடினா உடனே கூட்டம் கூடிடும். எவ்வளவு பேர் கூட்டிட்டாங்கன்னு பாருங்க, ரசிக்கிறாங்க பாருங்க. உடனே எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி பார்ட்டி நடத்த போறோம், எல்லாரும் பார்ட்டி காலுக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷனையும் கொடுத்துறாரு. அங்க ஒரு பொண்ணு ஜம்முன்னு இவன் மியூசிக் வாசிக்கிறத பார்த்துட்டு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இவனும் கவனிச்சு விட்டான். அங்க ஒரு வெள்ளக்கார பொண்ணு இருக்குது. இவன் இந்த பொண்ணுகிட்ட போய் லைட்டா பேசி கொடுக்குறான். அவ எடுத்ததுமே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. சந்தோஷமான கல்யாணமா அப்படின்னு கேக்குறான். பார்த்து பேசு தம்பி அப்படின்ட்டு போதும் அந்த அம்மா. பார்ட்டிக்கு வந்துருங்க, மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது பாக்கலான்ட்டு போறா. மறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்க அந்த வெள்ளக்கார பொண்ணு. உடனே நம்மால போய் ஏதோ ஒரு பொண்ணு உன்னையும் மறைச்சு பார்த்துட்டு இருப்பான்னு சொல்ல கரெக்டா அந்த பொண்ணு இங்க வந்து நிக்குது. நான் பாத்துக்கிறேங்கிற அறிவு. இவங்க 2 பேரு ஒரு காலத்துல லவ் பண்ணவங்க. இந்த பொண்ணோட அம்மா சின்ன வயசுல இந்த அண்ணன் தம்பிகளை அவங்க அம்மா இறந்து போனப்போ இவங்க தான் கொஞ்சம் சோறு போட்டு ஏதோ பாத்துக்கிட்டாங்க, செஞ்சுக்கிட்டாங்க. அந்த அம்மா இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி செத்து போச்சு. இவங்க வரல. அதனால இவளுக்கு கோபம். சரி இவன் வருவான், நம்மளும் லவ் பண்ணி தொலைச்சோமே, நம்மள கூட்டு போவான்னு இவ காத்து கிடந்திருக்கிறா. பயப்புல வரவே இல்ல போல. அதனாலதான் ஒரு மாதிரி வெறுப்ப கக்கிட்டு இருக்கா, திட்டிட்டு போறா. அப்புறம் இவங்க 3 பேரும் அங்க இருந்து கடந்து போவாங்க. அப்படி போற வழியில சில பேரை ஜெயில் கைதிகளா வச்சிருக்காங்க, அவங்கள வேலை வாங்கிட்டு இருக்காங்க. தலை நிமிர்ந்து இல்லைங்கன்னு சொல்லும் போது துப்பாக்கியால சுட பாக்குறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க வானத்தை பார்த்து மிரட்டுறாங்க. அவங்கள யாரையாவது தெரியுமான்னு கேட்டா எல்லாரையும் தெரியுங்கிறாரு அவரு. அப்ப அந்த காலகட்டத்துல இன்ஸ்பெக்டர், வெள்ளக்கார இன்ஸ்பெக்டர், கற்பா இருந்தாலே புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க போல. பயங்கர இனவெறி பிடிச்சவன். ஒரு நாள் உள்ள போட்டு எங்களை கொண்டுடுவானு நினைச்சோம். ஆனா எங்களை புடிச்சு கொண்டு போய் போர் அடிக்குது, பாட்டு பாடுங்கடா, மியூசிக் போடுங்கடா அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு இவங்களும் கொல்லாம விட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டு மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அருமையா பண்ணாங்களா. வெளியில தெருவுல போன மக்கள் எல்லாம் கூட்டம் கூடி இவங்க மியூசிக்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இவங்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுறத பார்த்த சில ஏஜென்சி, சில ஆட்கள் இவங்களை வச்சே கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல காசு, நிறையவே நல்லா சம்பாதிக்கிறாங்க. நிறைய சம்பாதிச்சோன்னு சொன்னார்ல, அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா குடிச்சே அழிச்சேன் அப்படிங்கிற அறிவர். கூட இன்னொருத்தவர் இருந்தாரா, அவரு இதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிச்சாரு. அவரு என்ன மாதிரி செலவழிக்கிறவர் கிடையாது. பணத்தை சம்பாதிச்சுட்டு $2 டிக்கெட் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து கிடந்திருக்கிறார் சொந்த ஊருக்கு போறதுக்காக. அப்போ ஒரு போலீஸ்காரன், அவனும் வெள்ளதுரை, இவனை யதார்த்தமா செக் பண்ண நிறைய பணம் இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளவு பணம் ஒரு கருப்பணத்தை சேர்ந்த ஒரு அடிமைக்கு எப்படா கிடைக்க முடியும்? அப்ப என்னையோ யார்ட்டையோ ஒரு வெள்ளக்காரங்கிட்ட திருடிட்டு வந்திருக்கிற, அவன் பொண்டாட்டியை நீ ரேப் பண்ணிருக்கிற, இப்படி எல்லாம் பலிய போட்டு அவரோட ஆண்மையை அறுத்திருந்து அவரை எரிச்சு கொண்டாங்களாம், பணத்தையும் புடுங்கினாங்களாம். இதெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாப்ல. துக்கம் தொண்டை அடைக்கும். அத இசையா பாட்டா வெளிப்படுத்துவார். அடுத்து கொஞ்சம் தூரத்துல போனா இவங்களுக்கு செக்யூரிட்டிக்கு ஆள் வேணும். நல்ல ஓங்கு தாங்க ஒருத்தவர் பாப்ல பழைய நண்பர். அவர்கிட்ட வந்து டீல் பேசி கூப்பிடுறாங்க. ஆனா அவன் போக மாட்டேன்னுவான். கூட இருக்கிற பொண்டாட்டியோ காசு தராருங்கிறாருங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்குது. இதுவும் ஆச்சு. இதெல்லாம் இவன் இங்க ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இன்னொருத்த அந்த பக்கம் போனான்ல, அவன் ஊரோட மறுகோடியில வேற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வெதுக்க வெளியில இவங்க அப்பா புதைச்ச இடம் போல, புதைக்கப்பட்ட இடம் போல அங்க வந்து மரியாதை வச்சுட்டு அங்க பக்கத்துல இருக்கிற வீட்டு பக்கம் போறார். இந்த அம்மாவுக்கு இந்த சூனியகினியம் எல்லாம் கொஞ்சம் தெரியும். மந்திரிச்சு கிந்திரிச்சு எல்லாம் நிறைய கொடுப்பாங்க, செய்வாங்க. இவங்க 2 பேருமே ஒரு காலத்துல அப்படி இப்படின்னு இருந்தவங்க தான். ரொம்ப நாளா கண்டுக்கலையே வச்சுக்கலையேன்னு இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். இந்நேரம் குழந்தை குட்டின்லாம் ஆயிருந்திருக்கணும். பணம் கொடுத்தா பணம் வேணா, ஓச்சு பணம் எனக்கு வேணா, ரத்த பணம் எனக்கு வேணா அப்படிங்கிறா. ஆனா காதல் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பக்கம் சைனாக்காரங்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, சரக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு வண்டி கிளம்பிடுச்சு. சைனா பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் பொண்ணுக்கு டாடா சொல்லிட்டு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க. அதே சமயம் ஊரோட இன்னொரு திசையில ஒரு வீடு. அந்த வீட்டு பக்கம் ஒருத்தன் ஓடியாரான். உடம்பு முழுக்க நெருப்பு எரிஞ்சாப்ல இருக்குது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, சில பேர் என்ன கொல்ல வராங்க, என் பொண்டாட்டிய வேற எழுத்துட்டு போயிட்டாங்க, காப்பாத்த முடியாம வக்கு இல்லாம இருக்கிறேன், என்கிட்ட தங்கம் இருக்குது, இதை எடுத்துக்கங்க, என்ன சித்திரவதை மட்டும் செய்யாம இருந்தா மட்டும் போதும்னு கதறுவான். தங்கத்தை காட்டுறான். சரின்னு அவங்க உள்ள கூப்பிட்டுட்டாங்க போல. அடுத்து பார்த்தா அவனை விரட்டுற ஒரு கூட்டம் வருது. பார்த்தா எல்லாம் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. உடனே இந்த அம்மா துப்பாக்கியை காட்டி மிரட்டுது. இல்ல ஒருத்தங்க வந்திருக்கிறா, ரொம்ப ஆபத்தானவன், அவன் நம்ம மாதிரி மனுஷனே கிடையாது, அவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதீங்க அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அதெல்லாம் தெரியும் போடானே எகத்தலமா பேசுது. கூட புருஷனும் அதே மாதிரி சவுண்ட் கொடுக்குறான். ராத்திரி ஆக போது, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டான்னு தலைவர் உத்தரவு போட்டதும் சரின்னு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பார்த்து கவனம் எச்சரிச்சுட்டு தான் போறாங்க. இவங்களை அமுச்சு வச்சுட்டு ஆஹா தங்கம் கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமா உள்ள வருவா. உள்ள வந்து பார்த்தா புருஷன் ஆல்ரெடி கடிச்சு குதறி போட்டிருக்கான். வாய் ஃபுல்லா ரத்தம். பாத்து இவ பதறி போவா. அடுத்த நடி புருஷனும் எந்திரிக்கிறான். இந்த மாவையும் கடிச்சு வைக்கிறான். அவன் வேம்பையர்னா இப்ப கூட 2 பேருன்னு ஆக மொத்தம் 3 பேரு வேம்பையரா மாறி போயிட்டாங்க. அந்த பக்கம் கிளப்புக்கு ஒரு பேர் வச்சு கரண்ட் எல்லாம் கொடுத்து ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. அனந்தமிகள் அங்கதான் இருக்கிறாங்க. கூட்டம் வர ஆரம்பிக்குது. வேலைக்கு எடுத்த ஆட்கள் எல்லாம் நல்லபடியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கம்மியா தான் பணம் இருக்குது, சரக்கு கிடைக்குமான்னு கேட்க பரவாயில்ல இருக்கிற காசை கொடுன்னு வாங்கிட்டு சரக்க கொடுப்பாங்க. அதுல உடன்பிறப்புக்கு உடன்பாடு இல்ல. என்ன தானம் தர்மம் பண்றியா அப்படின்னு சத்தம் போடுறாரு. வெளியில பார்த்தா பார்ட்டி ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்குது. நம்ம செக்யூரிட்டி அவர்தான் ஆட்களை பார்த்து பார்த்து உள்ள அனுப்பிட்டு இருக்கிறார். எல்லாம் கருப்பா இருக்கிறவங்க தான் அழைக்கப்பட்டவங்க, கருப்பா இருக்கிறவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு
திடீர்னு வெள்ளையா ஒரு வெள்ளக்கார பொண்ணு வந்ததும் இவரே அசந்து போறார். என்ன மேடம் நீங்க வரீங்க அப்படின்னு. ஆனா ஏற்கனவே அந்த அம்மாவை இவருக்கு தெரியும் போல. பார்த்ததும் கட்டி பிடிச்சு இப்படிமா இருக்கிற, ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஷாக் ஆனது வெள்ளக்கார பொண்ணு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இல்ல, தெரிஞ்ச பொண்ணு பல வருஷத்துக்கு பிறகு பாக்குறமேங்கிறதுக்காக பொண்ணை உள்ள வர்றார். இந்த பக்கம் நம்ம போய் அந்த பொண்ணு கூட கடலை போட்டு